இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், மேனஸ் இல்ல, கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாது. சிபி சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சிபி கிட்ட உனக்கு என்ன தனியா பேச வேண்டியிருக்கு? பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வந்ததே தப்பு. இதெல்லாம் சவுண்ட் கொடுக்கறியா? வெளியே போ. போன்னு சொன்னா. ஏய் ஏய் சிபி, ஏய், பேசி முடிக்கிற வரைக்கும் உள்ள வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் ஏய், கதவு தர. ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்காது, அது எனக்கு தெரியும். அதுக்கு நீங்க என்னதானே பழி வாங்கணும்? ஏன் மேல இருக்கிற கோவத்தை இந்த கம்பெனி மேலயும் ஜனாமா மேலயும் காட்டுறீங்க. ஏன் மேல இருக்கிற வெறுப்புனால ஜனாமாவை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன முட்டாளா? ஏய், யார பார்த்து முட்டாளான்னு கேக்குற? ஆமா, ஒரு மரத்துல நுனி கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கிளைய வெற்றவன முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முட்டாள் தானே நீங்க. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த கம்பெனில எனக்கு மட்டும் பொறுப்பு இல்ல, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. சரியா சொல்லணும்னா என்ன விட அதிகமா உங்களுக்கு தான் பொறுப்பு இருக்கு. அத கொஞ்சமாச்சும் நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்க அப்பாவும் ஜனமாவும் இந்த கம்பெனியை எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா நீங்க என் மேல இருக்கிற கோவத்தினால இந்த டெண்டரை அந்த குறிஞ்சிநாதனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்களே. என்ன பாக்குறீங்க? என்ன டெண்டருக்கு போக விடாம டைவர்ட் பண்ணி ஃபேக்டரிக்கு போக வச்சது நீங்க தானே? அது என்ன ஆதாரம் இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க. ஆதாரத்தை காமிச்ச ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த டெண்டர் உங்க அப்பாவோட கனவு. அதுக்காக அவர் எவ்வளவு உழைச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுல எத்தனை ஏழை பொண்ணுங்க, ஏழை குழந்தைங்களோட வாழ்க்கை அடங்கி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவ்ளோ பெரிய தப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கணும். கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு பெரிய உதாரணம். நீங்க பண்ண இந்த வேலையை மட்டும் நான் ஜனாமா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா நான் அதை பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களை வீட்டை விட்டு அனுப்பினாலும் ஜனாமா மனசுக்குள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் கூட தானே பிரச்சனை. என் கூட நேரடியா மோதுங்க, நான் அது எதுவா இருந்தாலும் சமாளிக்கிறேன். அதை விட்டுட்டு கம்பெனி விஷயத்திலயோ இல்ல ஜனாமா விஷயத்திலயோ இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்.